தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக நடைபெற்ற கல்வி விருது வழங்கும் விழாவிலேயே இதையெல்லாம் எடுத்து கூறியிருந்தோம் என்பதை நினைவூட்டி இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம் மக்களுடைய உணர்வுகளையும் மாணவர்களுடைய உணர்வுகளையும் ஒன்றிய அரசு மதித்தே ஆக வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதன் வெளிப்பாடாக நீட் தேர்வு அறவே அகற்றப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த சிக்கலுக்கு இது மட்டுமே ஒரே தீர்வு என்பதையும் மீண்டும் வலியுறுத்துவதாக முதலமைச்சர் ராகுல் காந்தி கைதை சுட்டிக்காட்டி இந்த கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார். நேற்றைய தினம் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தற்பொழுது நாடாளுமன்ற வளாகத்தில் இது குறித்து நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டங்களுக்கும் தாவேகாவின் சார்பில் தன்னுடைய ஆதரவையும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். கடந்த சில நாட்களாக தமிழக அரசு மத்திய அரசு சார்ந்த அறிக்கைகளிலே இந்திய அரசு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி வந்தது. இந்த நிலையில் மீண்டும் முதலமைச்சர் இன்று தன்னுடைய இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கக்கூடிய சூழலில் அதில் ஒன்றிய அரசு என்கின்ற பதத்தையே பயன்படுத்தி இருக்கின்றார். நீட் தேர்வு குளறுபடிகளை எதிர்த்து டெல்லியில் நடந்த இளைஞர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக களமிறங்கிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் கைது செய்யப்பட்டது ஜனநாயகத்திற்கு எதிரானது, ஒன்றிய அரசினுடைய செயல்பாடுகள் கண்டிக்கத்தக்கவை என்பதையும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் நீட் தேர்வு தொடர்பாக நாம் போலியான வாக்குறுதிகளை வழங்க மாட்டோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஏனென்றால் கடந்த காலங்களில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் வழங்கியிருந்த வாக்குறுதிகளை அவ்வப்பொழுது சுட்டிக்காட்டி முதலமைச்சர் அந்த கருத்துக்கள் எல்லாம் ஏன் நடைமுறைக்கு வரவில்லை என்ற கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் முதலமைச்சர் என்று வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையிலே ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் என்ற அடிப்படையிலே சிறப்பு பொது பிரிவை உருவாக்க வேண்டும், அதில் கல்வியை கொண்டு வர வேண்டும். இப்பொழுது மத்திய பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அதற்கு சட்ட ரீதியாக ஏதேனும் சிக்கல் இருந்தால் பொதுவான ஒரு பட்டியலில் வைப்பதற்காக சிறப்பு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று மத்திய அரசுக்கு தன்னுடைய ஒரு வேண்டுகோளையும் இப்பொழுது முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதன் மூலமாக மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும். அனைத்து வகை கல்வி மற்றும் குறிப்பாக அதில் மருத்துவ கல்வி உள்ளிட்ட விஷயங்களிலே மாநிலங்களுக்கு முழு அதிகாரம் கிடைக்க வழிவகை செய்யப்பட வேண்டும். இதுதான் நிரந்தர தீர்வு, அது மட்டுமல்ல இடைக்கால தீர்வை நோக்கிய தாவேகாவின் பார்வை என்பதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ராகுல் காந்தி கைதுக்கு முதலமைச்சர் எந்த கண்டனமும் தெரிவிக்கவில்லை என்ற ஒரு கருத்தெல்லாம் அரசியல் ரீதியாக முன்வைக்கப்பட்டது. ஏனென்றால் காங்கிரஸ் தற்பொழுது தாவேகாவோடு கூட்டணியில் இருக்கின்றது. கடந்த தேர்தல் வரை திமுக கூட்டணியில் தொடர்ந்து வந்தார்கள். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக காங்கிரஸ் தற்போது தாவேகாவோடு கைகோர்த்திருக்கக்கூடிய நிலையில் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் என்ற அடிப்படையிலே ஏன் முதலமைச்சர் இதுவரை தன்னுடைய கட்சியின் சார்பாக ராகுல் கைதை கண்டித்து அறிக்கை வெளியிடவில்லை என்பதாக சில எதிர்கட்சிகள் எல்லாம் சமூக வலைதளங்களிலும் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் அதற்கெல்லாம் பதிலடி தரக்கூடிய வகையிலே முதலமைச்சர் தெளிவாக ஒரு கண்டன பதிவை வெளியிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் நீட் தேர்வு தொடர்பான தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதையும் தமிழக மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கக்கூடிய முதலமைச்சர் நீட் தேர்வில் இருந்து விலக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கான நடைமுறை என்ன என்பதையும் எடுத்து கூறியிருக்கின்றார். ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் என்ற அடிப்படையிலே கல்வியை ஒரு சிறப்பு பொதுப்பட்டியலுக்குள் கொண்டு வர வேண்டும். அதன் மூலமாகத்தான் மாநிலங்கள் இழந்த கல்வி அதிகாரத்தை மீண்டும் பெற முடியும், நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் இருந்து விலக்கு பெற முடியும். அதுதான் தாவேகாவினுடைய நிலைப்பாடு என்பதையும் தன்னுடைய இந்த அறிக்கையின் மூலமாக முதலமைச்சர் எடுத்துக் கூறியிருக்கின்றார். நம் மக்களுடைய உணர்வுகளை, மாணவர்களுடைய உணர்வுகளை ஒன்றிய அரசு மதித்தே ஆக வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை மத்திய அரசு என்கின்ற அந்த சொற்பதத்தை ஒன்றிய அரசு என்பதாக முதலமைச்சர் பயன்படுத்தி இருக்கின்றார். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நீட் தேர்வு அறவே அகற்றப்பட வேண்டும், இந்த சிக்கலுக்கு நீட் விலக்கு மட்டுமே ஒரே தீர்வு என்பதை வலியுறுத்திக் கொள்வதாக முதலமைச்சர் குறிப்பிட்டு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியினுடைய கைது சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். மேலும் அந்த நீட் தேர்வு ஒழிப்பிற்காக மாணவர்கள் நடத்தக்கூடிய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அரசியல் கட்சிகள் நாடாளுமன்ற வளாகத்தில் முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்களுக்கும் தாவேகாவினுடைய தலைவர் என்ற முறையில் தன்னுடைய ஆதரவு இருப்பதாக முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.